உலகில் புகழ்பெற்ற நிலங்களுக்குள் சிகிரியாவும் ஒன்றாகும். இது மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனை காசியப்பன் எனும் மன்னன் வடிவமைத்தான் என வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. சிகிரியா குன்றின் உட்சுவரில் இயற்கை வண்ணங்களைக் கொண்டு வரையப்பட்ட அழகிய மலர் ஏந்திய பெண்கள் உருவம் காணப்படுகின்றது. எவ்வாறு உலக புகழ்பெற்ற இயற்கை ஓவியங்கள் உள்ளமையால் சிகிரியா சித்திரக்குன்றம் என அழைக்கப்படுகின்றது. நீங்க நேரடியா போய் பார்த்தீங்களா? அதுல முதலாவது பாருங்க, ஈர்த்தெடுப்பது ஒத்தகருக்கு சொல். அதுல விடை இருக்குது. பார்த்து எழுதுறீங்கன்னா சரி. சிகிரியா அமைந்துள்ள மாகாணம் மத்திய மாகாணம். மத்திய மாகாணம். அந்த சிகிரியாவுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் யாது? வடிவமைத்தாரே இறந்த காலம், வருகால எதிர்கால பற்றி வடிவமைத்தார் என்பது இறந்த காலம். மத்தியில் உள்ள உயர்நிலை படத்தின் பத்தை சொல்லி எழுதுக. உயர்நிலையா இருக்கணும், படத்தையா இருக்கணும், தட்டையா இருக்கணும். அது விடை அதுல பாருங்க. அமைக்கார சொல்றது இந்த விட இருக்குதா? உருவம் வராதா? உருவம் வராதா? ஏத்தி என்றது வராது. உருவம் எட்டு பேர் ஒரே டைப்ல சொல்லாதீங்கடா, ஒரு ஆள் சொல்லலாம். உருவம் சார். அழகிய சார். பெண்கள் உருவம் பெறாது. பகுதியில் உள்ள எழுவாய் அடைமொழி சொல். அழகிய சொல். அடுத்தது உலகில். உலகில் வராது. அழகிய சொல். இதுல பாருங்க, எழுவாயை கண்டுபிடிக்கிறது சொன்னா உயர்வுரை வாக்கியங்கள்ல நாங்க யார் என்று கேட்கிறோம். அவருடைய வாக்கியங்கள்ல எது அல்லது ஏவை என்று கேட்கிறோம். இதுல முதலாவது பாருங்க, ஆமா கடைக்கு செல்லும் பொருட்களை வாங்கினார். எங்களுக்கு தெரியும் இதுதான் பயனில். இது பயனிலை என்று தெரிஞ்சா உயர்வுரை வாக்கியம் இதோட யார் என்று கேட்கிறார். யார் வாக்கினா அதை விட எழுவாய் வந்து. அடுத்தது
சிறுவர்கள் கடற்கரையில் அழகிய திங்களை சேகரித்தார். சேகரிக்கிறது என்பது பயன். யார் சேகரித்தனர்? சிறுவர்கள். ஆகவே சிறுவர்கள் வந்து எழுதணும். பறவைகள் உணவு தேடி நீண்ட தூரம் பறக்கிற, இது வந்து பயனில்லை. பறவைகள் என்றது பண்பு என்றபடியா எவை பறந்தன? பறவைகள். அது நேரடியாக பத்திருக்கிறார்கள். புதியவர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். இது வந்து பயனில்லையா இருக்கு. யார் வழங்கினார்? புதியவர். அடுத்தது விடை. இதுல ஏதாவது கேட்கப்படுறாங்க? சொல்லு. இல்லடா கைக்கு வெளிவாய் இடையிலையும் வருமா சார்? எலியை பூரை பிடித்ததா? எது பிடித்தது? பூரை. இப்ப நடுவுல வேற யாரு பைக்ல வடி வேற பைக்கில் பட்டது. புத்தகத்து இலக்கத்தை பள்ளிக்கோட்டில் எழுதத்தான். முதலாவது உத்திய சரீர உடல் உவகை மகிழ்ச்சி பரப்பு வடிவுடன் ஆய்வை பரப்பியத்தால் அதுல ஒருவர சொல்வது ஆறு 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 கூட சரியா சரியானது. ரொம்ப ஆறையும் இதெல்லாம் சொல்லுவா வயிற்ற விட வேறு கஞ்சி இருக்கு. இப்ப எழுதல போல அதுவே யோசிக்கிறீங்க. மலர்கள் மலர்ந்து நறுமணம் வீசின. அடுத்தது காகங்கள் கரைந்து தமது உறவுகளை அழைத்தன. அடுத்தது நரிகள் உணவு தேடி காட்டில் அலைந்தன. மூன்றாவது யார சொல்ற? மாணவர்கள் மைதானத்தில் ஆர்வத்துடன் விளையாடினார்கள். அடுத்தது சிறுமிகள் இசையுடன் பாடசாலை கீதத்தை பாடினார்கள். சிறுமிகள் ரெண்டு பேருமா சிறுவர்கள் ரெண்டு பேரும்? சிறுமிகள் இசையுடன் பாடசாலை கீதத்தை பாடினார். அடுத்தது தரப்பட்ட தொகுதிக்கு பொருத்தமான இடத்திலே எழுதுக. இடம்பெற்ற தன்மை முற்றிலை படற்கை. சரியா? முதலாவதுக்கு எது பேரு? தன்மை. வெரி குட். அடுத்தது இரண்டாவது படற்கை. அடுத்தது படற்கை. அடுத்தது முன்னிலை. அடுத்தது படற்கை. படற்கை. அடுத்தது படற்கை. படர். அடுத்தது
அதாவது முதலாவது பாருங்க. நானும் தப்பியும் பாடசாலைக்கு அவர்கள் உற்சாகமாக வேலையிலே காத்தால் மரங்கள் யானைகள் காட்சி கூட்டமாக சிறிதரது அலங்கால் பழத்தை பாருங்க. சில பாருங்க புற்றுநோய்கள் மனித வாழ்வை அளிப்பதோடு சில மரணத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆகவே புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கப்படுவது அவசியமாகும். இதனை கருத்தில் கொண்டு புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாக்கும் வழி இப்ப இதுல கவனிக்க முதலாவது இதுக்கு இதை பெற்று தந்திருக்கிறேன். கொரோனாவை பெற்று கொடுத்திருக்கிறோம். யாராவது எழுதுறாங்க பாப்போம். சொல்லுங்க. நாம் நோய் தொற்றக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் உணவுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். நோய் தொற்றாமல் இருக்க முகக்கவசம் அணிய வேண்டும். அடுத்த பாருங்க. இதுல வேற யாராவது எழுதுறாங்க? அதுல முதலாவது பொது இடங்களில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். பொது நோய்கள் உள்ள இடத்தில் சமூக இடைவெளி பேணி, அதாவது இடைவெளி பேணுவது, நோய்வாய்ப்பட்டவரை அதை தவிர்த்திருக்கிறது, அதெல்லாம் நல்லது. அதே போல வைத்தியசாலைகளுக்கு செல்லுகின்ற போது நாங்கள் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு செல்லுவோம். அப்படி ஏதாவது எழுதுவோம். அடுத்தது நோய் ஏற்பட்டால் அதுக்கு முறையான சிகிச்சை பெற்று நோயை குணமாக்க வேண்டும். அப்படியே எழுதுவோம். இதுல எது முதலாவது பார்க்கணும். அதுல கவனிச்சு கொடுங்க. அது முதலாவது வினா. அவர்களை மாற்றம் உருவாக்குள்ள விலங்கு விடை விஷத்தை மாத்திரம் வரி தாவரத்தை அட்டை கிடைப்பது ஆண்டுளப்பு, பிராணிகளை குருவியை கிடைப்பது அட்டை, தாவர இலைகளை பூச்சி, இரண்டு கோடி கொண்டது இதை குறிப்பிடுறாங்க. அடுத்தது பச்சை நிறத்தில் காணப்படுவது கும்பிடு பூச்சி. பகல் வேளையில் சூழலில் நடமாடி திரிகிறது. நிலக்கட்டு வந்திருக்க கூடாது பிள்ளைகள், பிராடி என்று வந்திருக்காங்க. இந்த பறக்கும் குலையொட்டி வௌவால், பிளேக் நோய், பிராடிகள் கால்கள் இல்லாது மண்புழு, சேர்ந்தது கிவிஜி. அடுத்தது தோலி மூலம் சுவாசிப்பது மண்புழு, கத்தி உணவாக கொள்வது செம்பகம், அரைத்துக்குட்டி பறவை தாவரங்களை பிறக்கப்படுகிறது வருவது வௌவால். அடுத்தது வண்ணத்தி பூச்சி.
அடுத்தது 10 கால் உள்ளது. நண்டு 2க்கு 10 கால் தான். 4க்கு 10 கால் தான். நீரில் நிலத்தில் வாழ்வது முதலை. அதுக்கு கூட வாழி இல்லை. அதே போல விதையுட்டி இடத்தை சேராதது மாடு முதலை முதலை வேவாடிடத்தை சேராதது. ஈரூட வாழி அல்லாது இருக்கிறார். அதுக்கு முதலை. உபயவாளி என்று சொல்றது பிள்ளைகள் ஈரூட வாழி இல்லை. சரியா? அதாவது நீர்ல முட்டையிட்டு தனது வாழ்க்கையை இலக்குவை கழித்து உள்ள தண்டு இருக்கிறதுதான் உபயவாளி அல்லது ஈரூட வாழின்னு சொல்லுது. அந்த வகையில தவளை, தேரை, வரத்தேரை, சலபத்தினா, சிறையில் இதெல்லாம் மருத்துவ பொருட்களை சுரப்பது தேனி. தவளை முட்டையிடுறதும் கரும்பு. வெயில் காலங்களில் பட்டிருப்பது எருமை. உடலை சேவைக்கு வைத்து பழக்கமுடையது கரும்பு. கட்ட தெரியாத பறவை குயில். சொல்லப்படுவது வெள்ளைப்புறா. உடலில் காணப்படுவது முயல். முத்திரங்களுக்கு இருக்கிற கால்களின் எண்ணிக்கை 6. அடங்காது சிலந்தி. கழிவை தோட்டி பூனை. சிறிய ஒலிகளை கேட்பது முயல். பட்டு தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது கழுகு. அதிக உயரத்தை பரப்பது கழுகு. கழிச்செல்வை பரப்புவது இலையா. அடுத்த பாருங்க, பறவைகள் சரணாலயம் அமைத்துள்ள இடம். மழை வருவதை முன்கூட்டியே வைவது கரப்பா. காய் விரும்பி உட்பது குப்பை. இது இல்ல பாலருதா. இது பூரை விரும்பி சாப்பிடுறேன். நீரில் முட்டையிடுவது குதிரை. அதிக அளவு நீர் அருந்துவது புறா. அடுத்த கவனிக்கும் பிளாக் நோயை ஒட்டுப்படுவதை ஏற்கனவே வந்த கேள்வி. கழிவுப் பொருட்களை உப்பலடை செய்வது அறையாடும் சரி, மண்புழுவும் சரி. மண்குட்டியூர் வாழும் பிராணி வயிற்றுப்புறத்தில் குட்டிகளை பாதுகாப்பது கட்டாறு. போல் உள்ளது பாம்பு. அதுக்கு விட தவளையா. மரக்கட்டையில் துளைத்து வாழும் பிராணி பறக்க முடியாத பறவை வாத்து. அல்லாது அடுத்தது செருப்புள்ளடியை அடுத்தது முட்டையிடுவது முயல போடுற முட்டை போடுறது. அது குட்டியலடா போடுறது. செருப்புள்ளடியை சாப்பிடுறது அடுத்த கேள்வி. கிடாரி வருவதை அறிய உதவுவது பிடிக்க தூக்க வேண்டியது உயர் வாக்கு தெரியல பிடிச்சு தூக்குறது. சரியா? இறைவு ஆடு. ஆடும் சரி, ஆடும் சரி. அடுத்தது மார்க்கெட். இளம்பச்சை கண்களை திறந்து கொண்டு தூக்கு பிராணி அல்லாதது
இலைப்பூச்சி. இது அழகாக கூடு கட்டு பறவை தூக்கடாக்குருவி. லெக்ஸ் என்றாலே கால், அப்ப யானை தான். யானைக்கால் நோய். அடுத்த இருளை விரும்பு பிராணி கரப்பான். மரவட்டை. கரப்பான் 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 கரப்பான். விடைய கூட பிள்ளையா தான் பாக் பண்ணிருக்கிறான் கனடா. இருளை விரும்புவது கரப்பா. விடை 4வது விடை சரி. 64வது கேள்வி. ஆபத்து வேளையில் உடலை வட்ட வடிவாக சுருட்டிக் கொள்வது மரவட்டை. இது பத்து போல சுருட்டிக் கொள்வது. வீட்டில் வளர்க்கும் வருமானம் தரும் பிராணி கோழி. கோழி கோவடி நடப்பட்ட நீர் இருப்பதால் உதடு வீங்குது. உதடு வீங்குதல் அடுத்தது நாட்டுக்குறித்தான பறவை அல்லாது மயில் மயில். அடுத்தது நாட்டுக்குறித்தான முலையூட்டி ஒன்று சுண்டலி சுண்டலி. தாவர வேர்களை தளிர்களை உரித்து உட்பது. நத்தை. கம்பளிப்புழு இது தெரியாத விஷயம். கம்பளி 2 கொடுக்கலாம். கம்பளி புழுன்றது மயில் ஓட்டியது. பாபரத்தி இலைகளை இணைத்து கூட வைப்பது முசல். முசுறு. விட கேள்வி வாசிக்க பத்தி விட வாசிக்காங்க. அடுத்தது தாவரங்களை கூட வைத்து குட்டியிட்டு பால் கொடுக்க முலையூட்டி. வௌவால் சரியா. அடுத்தது ஆபத்தில் பறக்கும் பறவை கோழி. கோழி. அடுத்தது பின்வரும் பிராணிகளில் நீரில் தனது வாழ்வை ஆரம்பிப்பது. முதலை. அள்ளி. தும்பி. நுளம்பு தும்பி தவளை தும்பி தவளை. உடை 3வது உடை சரி. மிகப்பெரிய உடலமைப்பை கொண்ட பிராணி தீக்கோழி தீக்கோழி. தவளை இரையை பிடிப்பது தாக்கினா. அடுத்தது வீட்டு தோட்டத்தின் தாவர வேர்களை அரிசி சேதப்படுத்துவது பிள்ளைப்பூச்சி. வந்து பிள்ளைப்பூச்சி. எந்தையை தாக்குவது கருவாட்டு. கருவண்டு. பரவலடையும் அமைவது சுத்திரி. சுத்திரி அடுத்தது உடம்பினால் ஏற்படும் நோய் வகை அல்லாதது காய்ச்சல். இடுக்கின் பகுதி வாயினால் கலந்துவது அது பூத்திரங்களோட உடம்பகுதி ஆறு மூண்டு மூண்டடா கால்தான் 6. பட்டை தொட்டி திரும்பி ஜாயின் பண்ணுறதுக்காக வீதி 100 வரைக்கும் பார்ப்போம்.